சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/1/2026 வியாழக்கிழமை, தை மாதம் 8ஆம் நாள், சதுர்த்தி திதி. இன்று நள்ளிரவு 2:28 வரை. சதயம் நட்சத்திரம் இன்று பகல் 2:27 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் என்கின்ற ஒரு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக, எதையும் துவங்கி அதன் மூலமாக வெற்றியை அடையக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளையும் அடைவதற்கோ மிக உயர்ந்த உன்னத நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அது சரியாக வரலை, கைகூடலை, அல்லது மற்றவங்களுடைய உதவி தேவைப்படுது, ஆனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்கலை, நான் ஒருத்தராகவே நின்று இதை சாதிச்சு காட்டணும், இந்த தொழிலோ இந்த வியாபாரமோ அல்லது இந்த சொந்த விஷயமோ யாருடைய தயவும் இல்லாமல் நானே சொந்தமாக முயற்சி பண்ணி அதை முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த நாளில் இருந்தே அந்த அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் லட்சியங்கள்லாம் வரும். ஒரு இளைய பருவத்தினர் 18 வயசுக்கு மேலே 20 வயசு மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே எதை எங்கே எப்படி பண்ணலாம் என்கின்ற அமைப்பு, பிற்காலத்தில் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகின்றோம் என்கின்ற அமைப்பெல்லாம் இளைய பருவத்திற்கு தானே மனதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள், லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வருடமும் நமக்கு நன்றாகவே இருக்கும். கவலைப்பட வேண்டாம். முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல நமக்கு பலன்கள் தரும் என்பதில் ஒரு தெளிவுகள், தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மா மேலே கொஞ்சம் கவலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு அம்மா கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அம்மானா கண்ணில் தண்ணி வந்துடும். சந்திரன் உச்சமாகிற ராசி இல்லையா அவங்க ராசி. எங்கள் அம்மா எப்படிலாம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க பார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் ஒன்று ரிஷபராசிக்காரராக இருப்பார், இல்லைன்னா கடகராசிக்காரராக இருப்பார். அந்த அளவிற்கு தாயின் மீது பக்தி கொண்டிருப்பவர்கள், பாசம்னு கூட சொல்ல மாட்டேன், தாயின் மீது பக்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு அம்மா எப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு காலையில் ஒரு 11 மணி வரைக்குமே ஒரு லேசாக அப்படியே மனசு கலங்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட டக்குன்னு அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு என்ன இருந்தாலும் நம்ம மேலே தப்பு இருக்குல்ல, நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுலன்ற மாதிரியாக தாய்க்கு சப்போர்ட்டாகவே செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு வாகன யோகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வர்றது, தென்கிழக்கு திசை நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இராணுவம், மிலிட்ரி போன்ற விஷயங்களோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காக்கி சட்டை போடணும், ஒரு யூனிஃபார்ம் சர்வீசஸ் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நற்பலன்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் தைரியமாக செயல்படுவீங்க. குறிப்பாக கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. போன வருஷம் எனக்கு ஒன்றுமே செய்யலைங்க, ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்கிறேன், பில்டர்லேயே தான் இருக்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, கை வச்சது எல்லாமே கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்திலேயே தான் இருந்தது, இந்த வருஷமாவது கை கொடுக்குமான்னு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தைரியம், தன்னம்பிக்கை, புதிய அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. போன வருஷம் வந்த கஷ்ட நஷ்டத்தை இந்த வருஷம் மேக்கப் பண்ணிடுவீங்கன்ற மாதிரியாக வருட ஆரம்பத்திலிருந்தே தொழில் ஆரம்பங்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என மிதுனத்திற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு அறிமுகங்கள் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் மூலமாக நினைக்கவே முடியாத, அணுகவே முடியாத, பார்க்கவே முடியாத ஒருவரின் தொடர்புகள்லாம் கிடைச்சி அவர் மூலமாக வாழ்க்கை அப்படியே திசை மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அட்டமத்து சனி நடக்கும்போது கடுமையான மன அழுத்தம், கடுமையான பணப்பிரச்சனை, கொஞ்சம் ஒரு மாதிரியான கௌரவ இழப்பு இதெல்லாம் இருந்தது இல்லையா, அவைகளெல்லாம் என்னாலும் திரும்ப வராது, நாம் திரும்பி மீண்டு வந்து விட்டோம் என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய, குடும்பம் ஒன்றாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருவோம், அல்லது இங்கே அப்படி போயிடுவோம், அல்லது திரும்பி வரவே வேண்டாம், அல்லது கணவன் மனைவி உறவே வேண்டாம், இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குது, நான் நினச்சது தான் சரி, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு, இந்த மாதிரியாக எண்ணங்கள் எல்லாமே இப்போ கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு ஏற்கனவே அட்டமத்த சனியின் ஆதிக்கத்தினால கணவன் மனைவி டிவோர்ஸுக்கு போயிருந்தவங்க கூட இன்றைக்கி மனமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், என்ன இருந்தாலும் குழந்தைகள் பாதிக்கப்படும், என்ன இருந்தாலும் என்னுடைய குழந்தைக்கு அவர் அம்மா, என்ன இருந்தாலும் என்னுடைய குழந்தைக்கு அவர் அப்பா, கொஞ்சம் பார்ப்போம் என்கின்ற மாதிரியாக ஒரு படி அப்படியே நீங்கள் கடகராசிக்காரர்கள் கீழே இறங்கி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. கடகத்தினருடைய பிரச்சனைகள், ஒட்டுமொத்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த தை மாதத்திலிருந்து தீர வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விதி. ஆகவே இனிமே பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், உடல்நல பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் மனசை பாதிச்சிருக்கக்கூடிய இதை நம்மளால் செய்யவே முடியாமல் போகுதே என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் அப்படியே டக்குன்னு விலக ஆரம்பிக்கின்ற ஒரு ஆரோக்கியமான, எதிலும் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு மனப்பதட்டம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பத்தில் அமையும். ஒரு பகல் 2 மணி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இது இப்படி ஆயிடுமோ, அது இப்படி ஆயிடுமோ, இதை இப்படி செஞ்சுருவாங்களோ, அதை இப்படி செஞ்சுருவாங்களோ, யாரையுமே நம்ப முடியலையே. குறிப்பாக உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் யாராவது இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, நம்மளை காப்பி அடிச்சிருவாங்க, அல்லது இந்த இடத்துல நம்ம மேலே அவதூறு கிளம்பிடுமோ என்கின்ற மாதிரியான ஒரு சிறிய பதட்டம் இன்றைக்கு காலையில் 11 மணி வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட டக்குன்னு ஒரு 12 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சூழ்நிலைகளின் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ளலாம். சிம்மம் என்பது என்றைக்குமே சிங்கம் தான். நம்ம என்றைக்குமே சிங்கமாகத்தான் இருப்போம். சிறு நரிகளுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையே இல்லையே. இதை இப்படி செஞ்சா என்ன, அதை அப்படி செஞ்சா என்னன்ற ஒரு தீர்வுகளும் தெளிவுகளும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவு ரொம்ப அட்டகாசமாக இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஒரு மனைவியை பற்றி பரிவோடு கணவன் புரிந்து கொள்வதும், கணவனுடைய உண்மையான நிலைமை, ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் இந்த மனுஷன் இப்படி படாத பாடுபடுறாரே, நமக்காகத்தானே படுறாரு, நமக்காகவும் நம்மளுடைய குழந்தைகளுக்காகத்தானே படுறார் என்று கணவனை பற்றி முழுமையாக மனைவி புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருந்தாலும் வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் செலவுகள் இருந்தே தீரும். இன்றைக்கி மத்தியானம்லாம் குடும்பத்துக்கு அது வாங்கணும் இது வாங்கணும்னு கிரெடிட் கார்டை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிருவீங்க. வர்றது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படியும் முதல்ல கார்டில் தேய்ச்சிட்டு பொருள் வந்துடுதில்ல, அப்புறம் தானே சம்பாரித்து கட்டணும், அப்புறம் கட்டிக்கலாம், கொஞ்சம் வட்டியோடு சேர்த்தா கூட மாத தவணையில் கட்டிக்கலான்ட்டு இன்றைக்கு ஒய்ஃபு கேட்டதோ, ஹஸ்பண்டு கேட்டதோ, குழந்தைகள் கேட்டதோ, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பாருங்கள், வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கியே வச்சிடணுன்ற மாதிரியாக கடன்பட்டாவது பொருள் வாங்கி போட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். இன்னும் சிலருக்கு மேற்கு நாடுகளுக்கு, மேற்கு மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 10-20 நாட்களுக்குள்ளேயே விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகணும்னு ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கொடுத்துருந்தேன், அவர் ஏமாத்திட்டார்ன்ற மாதிரியானவர்களுக்கெல்லாம் இப்போது புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை, இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்புன்னு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நினைச்சது ஓரளவிற்கு நடக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் அமையும். தொழில் முனைவோருக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு கவலை இல்லைங்க, இந்த ஆர்டர் மட்டும் கரெக்டாக நான் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறமா அது எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே இருக்குன்ற மாதிரியாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒன்று இந்த வாரத்திற்குள்ளேயே கையில் கிடைக்கக்கூடிய நாளாக வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரம் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறேன், வெளியில் தாங்க நான் பெரிய ஆள்னு பேர், பண்ணுறதெல்லாம் லாபம் வரமாட்டேங்குது, அல்லது வருகின்றதெல்லாம் வட்டிக்கே சரியாக போகுது, கடனுக்கே சரியாக போகுது, நான் உட்கார்ந்து உழைத்து இன்னொருத்தர் அப்படியே சாப்பிட்டு கொண்டு போகிறார் என்கின்ற மாதிரியாக எதிலும் லாபம் இல்லையே என்கின்ற மனத்தாங்களோடு இருந்து கொண்டிருந்த வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இன்னையிலிருந்து நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஓரளவிற்கு எல்லாம் கை கொடுக்கும் என்கின்ற எண்ணமும் அதற்கேற்றாற் போல சம்பவங்களும் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாகவே இந்த நாள் துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. செகண்ட் மேரேஜாக எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த செகண்ட் மேரேஜுக்கான ஒரு அடிப்படை அமைப்புகள், சில அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நமக்கே மனசு தைரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஃபஸ்ட்டு மேரேஜ் இப்படி ஆயிடுச்சு, போயா கல்யாணமே வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சில அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கல்வி மேன்மை மாணவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷம் விருச்சிகராசிக்கார மாணவர்கள் எல்லாம் பாருங்கள், நீங்கள் நினைக்கிறத விட 10 மார்க்கு மேலே எடுக்க போகிறீங்க. முதல் 10 இடங்கள், முதல் 5 இடங்களுக்குள்ளே வரக்கூடியது பெரும்பாலும் விருச்சிகராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. போன வருஷம் நீட்டில் போயிடுச்சுங்க, அப்படி போயிடுச்சுங்க, இப்படி போயிடுச்சுங்க, நீட்டில் கொஞ்சம் பாஸ் பண்ணங்க, ஆனால் மெரிட்டில் வரலைங்க, அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுறதுக்கு சக்தி இல்லைங்க, இந்த வருஷம் எழுதுறங்க, மெரிட்டில் வந்தே தீரணுங்க, கண்டிப்பாக வரப்போகிறீங்க.
எல்லா அமைப்புகள்லையும் மாணவ கண்மணிகள் ஒரு பெரிய அளவில் உற்சாகத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிஹெச்டி பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன், எம்ஃபில் பண்ணுறேன், இந்த டீச்சிங் லைனில் தான் இருக்கிறேன், எம்எட் எம்ஃபில் இப்படியே போனால் தான் எனக்கு கொஞ்சம் வருமானம் வரும், அந்த யூனிவர்சிட்டியில் சேரணும் இந்த யூனிவர்சிட்டியில் சேரணும், இவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு வாரத்திலிருந்தே சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிகராசிக்கார இளைய பருவத்து கண்மணிகள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சின்ன சந்தோஷம் சின்னவங்களை பார்த்து இருக்கும். எதையும் சாதிப்பார்கள், நம்ம இல்லாத ஒரு காலகட்டத்தில் கூட தானே வாழ்க்கையை சுயமாக நின்று சாதிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை அவர்கள் பேரில் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக திருமலையை போய் பார்த்துட்டு வரல, எம்பெருமான் வேங்கடவனை போய் பார்த்துட்டு வந்து அவரை ஒரு செகண்ட் பார்த்தாலும் போகிறோம், அதை பார்த்துட்டு வந்தால் தான் என் வாழ்க்கையில் திருப்பமே ஏற்படும் என்கின்ற ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு வார காலத்திற்குள் ஏழுமலையானே வந்து நம்மளை அழைச்சி பகவான் வந்து ஒரு தரிசனம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. தெய்வீக எண்ணங்கள் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு அமைப்பு இருக்கும். ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு தவம், தியானம், யோகா போன்ற மையங்களின் மீது ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு வருமானமும் வரும், ஆர்வமும் இருக்கும். ஒரு 4 ஏழை பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா என்ன, ஒரு பள்ளிக்கூடம் அதுக்கு சம்மந்தப்பட்டு தான் நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தா என்ன, ஒரு சாப்பாடு போடுறதை விட ஒரு கல்வி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இந்த மாதிரியாக குடும்பத்தாரோடு சேர்ந்து ஏதேனும் ஒரு நல்லவைகளை செய்யக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடிய, அதை இந்த வாரத்திலேயே செய்தும் காட்டக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த சரிவுகள்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்தே ஆரம்பிக்குது. ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ விட்டுட்டேன், ஆயிரக்கணக்கில் விட்டுட்டேன், லட்சக்கணக்கில் விட்டுட்டேன், மொத்த உழைப்பும் விட்டுட்டேன், இந்த மாதிரியாக இருந்தவர்கள் அல்லது யாராவது ஒருத்தர் என் தலையை நல்லா தடவிட்டார், இனிக்க பேசினார், இப்படி பேசினார் அப்படி பேசினார், 10 ரூபா கொடுங்க அது 1000 ஆகிடும், 100 ஆகிடும், இதாகிடும், லட்சம் ஆகிடும், 10 லட்சம் ஆகிடும், அப்படி சொல்லியே என்னை வந்து அப்படியே மயங்க வச்சு எப்படித்தான் நானே படு உஷாரான ஆளுங்க, நான் எப்படி போய் மயங்கி போய் அந்த ஆள்கிட்ட காசு கொடுத்தேன்னு தெரியலையே, இந்த மாதிரியாக கடந்த ஒரு 5-6 வருடங்களாகவே இப்படியாச்சே அப்படியாச்சே நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஒன்றும் ஆயில்லை, நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துலேருந்தும் ரெக்கவர் பண்ண முடியும், ரெக்கவரும் ஆயிடுவீங்கன்ற மாதிரியாக நம்பிக்கையூட்டும் சம்பவங்கள், எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. உழைப்பிற்கு அடையாளம் நீங்கள் தாங்க. இப்போ தாங்க ஒரு 4-5 வருஷமாக டைவர்ட் ஆகி போனீங்க. உண்மையான உழைப்பு உங்களிடம் இருக்கிறது என்பதால் மகர ராசிக்காரர்கள் பெருமையை பெறக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இன்னைக்கு ஜாலியான நாளாக இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நட்பு காதலாக மாறக்கூடிய நாளாக கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு சொல்லலாம். ஏன் இந்த பெண்ணு வந்து நம்முடைய வாழ்க்கை துணைவியாக ஆகக்கூடாது, ஏன் இந்த ஆண் வந்து நம்ம வாழ்க்கை துணைவராக ஆகக்கூடாது, எவரோ ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறோம், நல்லா தெரியுது, பக்கத்தில் இருக்கிறாரு, வேலை செய்கிறாரு, கூட படித்தார், கூட வேலை செய்கிறார், நல்லவராக இருக்கிறார், இவரோடு ஏன் நம்ம இணக்கமாக வாழ்க்கையில் போகக்கூடாதுன்ற மாதிரியாக சிலருக்கு அப்படியே ஒரு மனசில் ஒரு பெரிய அளவில் வெளியில் தான் வெளிப்படுத்த மாட்டீங்க, அந்த அளவுக்கு இன்னும் தைரியம் வராது உங்களுக்கு. ஆனாலும் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு ஒருவருக்கொருவர் இன்றைக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் என்கின்ற ஒரு பெருமிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. 3 வருஷமாக இல்லாத ஒரு குடும்ப நிம்மதி இன்னைக்கு ஒரு 40 வயசுக்கு மேற்பட்ட கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். கணவனோ மனைவியோ 2 பேரும் கும்பராசி இல்லை, ஒருத்தர் கும்பராசி இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு 3 வருஷமாக பெரிய அளவில் நன்மைகள் இல்லை. ஆனால் இனிமேல் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புதிய கடன்கள் வரும். கடன்கள் வந்தாலும் அது வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும். கடையை டபுள் பண்ணலாமா, வீட்டை வந்து மேலே கட்டலாமா, அல்லது பிள்ளைக்கு இந்த இடத்த முடிச்சு கொடுக்கலாமா, பையனுக்கு இதை இப்படி பண்ணலாமான்ற மாதிரியாக செலவு வைக்கக்கூடிய சில விஷயங்களை யோசிப்பீங்க. ஆனால் அதை அப்படியே சக்ஸஸும் பண்ணி காட்டுவீங்க. கடன் வாங்கினாலும் அது சுப கடன்களாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் இன்றைக்கு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைஞர்களுக்கு தான் கொஞ்சம் நட்பு பற்றிய விஷயத்தில் கொஞ்சம் கண்ணு திறக்கும். இவருக்கு இப்படி ஹெல்ப் பண்ணால், அவருக்கு இப்படி ஹெல்ப் பண்ணால், இன்றைக்கி நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அவர் கண்டுக்காமல் போகிறா இருப்பார்.
ஃப்ரெண்ட்ஷிப்பே இப்படித்தானா என்கின்ற மாதிரியான அமைப்புகள் ஒரு 30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். குடும்பத்தை விட வெளியிடங்களில் இருக்கிறவங்க தான் பெரியவங்க. வீட்டுக்கு நான் நல்ல பிள்ளைன்னா இல்லைனா கூட ரோட்டுக்கு நான் நல்ல பிள்ளைன்ற மாதிரியாக ஒரு இமேஜில் இருந்தீங்க இல்லையா மீனராசிக்கார இளைஞர்கள், இவர்கள் எல்லாருக்குமே தாய் தந்தை என்கின்ற சகோதர அமைப்புகள் என்கின்ற ஒரு மகத்தான உறவுகள் எப்படிப்பட்டவை என்பது மாதிரியான சில நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு வாரத்திற்குள்ள வேலை போனாலும் கவலைப்படாதீங்க, அதை விட நல்ல வேலை பிரமாதமான சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். எல்லா அவதார பெரியவர்களும் ஐயா, அதாவது ஒரு ராமர், கிருஷ்ணர் இவங்கள மாதிரியான அமைப்பு, நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் மண்ணில் மனிதர்களாக பிறந்து அப்படியே அவதாரங்களாக மாறியவர்கள் எல்லாருமே பௌர்ணமிக்கு முன்பின் நாள் பௌர்ணமி நாள்லேயே பிறந்திருக்கிறாங்களே, இதை பற்றி ஒரு ஜோதிட ரீதியாக ஏதாவது கருத்து இருக்கா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்கிறார். அடிக்கடி இதை தானங்க அந்த பௌர்ணமியை பற்றி, பௌர்ணமி சந்திரன் தரக்கூடிய சுப ஒளியைத்தான் நான் சுபத்துவம் என்கின்ற அளவில் சுபத்துவ பாபத்துவ சூட்சும ஒளி கோட்பாடு என்கின்ற என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் தானங்க ஜோதிடத்தையே சொல்லிக்கிட்டு வர்றேன். உண்மையை பாருங்கள், உண்மையிலேயே அவதார திருவுருவங்கள் அல்லது முருகன் மாதிரியான ஒரு நம்ம வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அமைப்பில் முழுக்க பௌர்ணமியில் தான் பிறந்திருப்பாங்க. நம்முடைய பேராற்றல் மிகுந்த திரு ஆலயங்கள் எல்லாத்துலேயும் பௌர்ணமி நாட்கள்லாம் பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. வருடத்தில் 12 பௌர்ணமிகள் இருக்குதா, இதில் வைகாசி விசாகம் என்கின்ற ஒரு பௌர்ணமி திருநாள் நம்முடைய முருகன் அவதரித்த பெருந்திருநாளாக இருக்கும். அதே போலவே மார்கழி திருவாதிரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவனுடைய அமைப்பாக இருக்கும். மார்கழி திருவாதிரை அன்றைக்கு பௌர்ணமியாக இருக்கும். ஆடி திருவோணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆகவே பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா அந்த உலகம் குளுமையாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் தான் உயர்நிலை ஜீவன்கள் பிறக்கின்றன அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையை சொல்லப்போனால் அனுஷம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஸ்ரீ மகா பெரியவர். ஸ்ரீ மகா பெரியவர் நம்முடைய போன நூற்றாண்டில் நம்ம கண் முன்னாடி வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய ஒரு மகான் தெய்வம் இல்லையா. அவர் அவதரித்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு பக்கத்து நாளில், அதாவது வைகாசி விசாகம்னு அனுஷம்னு சொல்லப்படக்கூடிய அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்தவர் மகா பெரியவர் அவர்கள். இந்த மாதிரியான ஆன்மீக திருவுருக்கள் எல்லாருமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமியில் தான் இருப்பாங்க. ரெண்டாவது, இந்த குருவும் சனியும் பௌர்ணமி சந்திரனோடு தொடர்பு கொள்ளுகின்ற அமைப்பில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒளிக்கலப்பு ஏற்பட்டு அப்போது பிறக்கக்கூடிய இவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவார்கள் என்பதுதான் உண்மை. பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு நான் கேள்வி கேட்டேங்கன்னா, இருப்பவங்களில், அதாவது அன்றைய நாள் பிறந்தவர்களில் அன்றைய அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களில் ஒரு உயர்நிலை மேல்நிலை அமைப்பில் கண்டிப்பாக அந்த பௌர்ணமி அமைப்பில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். என்னதான் பௌர்ணமி நிலைமையில் பிறந்தாலும் இவர் கொஞ்சம் சாதாரண வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏங்க அப்படின்னு கேட்டால், நான் அடிக்கடி இந்த பகுதியில் சொல்கிறேன் இல்லையா, லக்னம் லக்னாதிபதி என்பதே மூளை இயக்கம் என்பதாக ஆகிறது. ஒரு என்சான் உடம்பிற்கு தலையும் மூளையும் எவ்வளவு பிரதானமோ அதை போல எவ்வளவு யோக ஜாதகமாக இருந்தாலும் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற ஒருவர் தான் பெரிய அளவில் சாதிப்பார் என்பது உண்மை. ஆக லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற ஒரு நிலைமையில் ஒருவர் பௌர்ணமி யோகத்தில் பிறந்து அந்த பௌர்ணமி யோகமும் கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10, 5, 9 போன்ற இடங்கள்ல இருந்து சூரிய சந்திரர்களுடைய தசையும் ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவர் உண்மையிலே எதுக்காக பிறந்தாரோ அந்த உயர்நிலையை அடைவார். ஒருவர் அரசனாக பிறந்திருக்கிறார், ஒருவர் ஆன்மீகத்தில் சாதிக்க பிறந்திருக்கிறார், ஒருவர் செல்வ வளம் என்று சொல்லப்படக்கூடிய பணம் பொருளாதார நிலைமையில் நம்பர் 1 பணக்காரராக இருக்கிறதுக்கு பிறந்திருக்கிறார், ஒருவர் அதிகாரத்தை அனுபவிப்பதற்கே பிறந்திருக்கிறார். இத்தனை அமைப்புகளுக்கும் பௌர்ணமி யோகம் கண்டிப்பாக சொந்த அமைப்பாகவே இருக்கும். ஆகவே நமக்கு அருகே இருக்கக்கூடிய துணைக்கோளான சந்திரன் ஒளியோடு இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு முதல் நாள் பௌர்ணமி என்று பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய லக்ன அமைப்பிற்கேற்றாற் போல மற்ற சில கிரகங்களுடைய அமைப்பிற்கேற்றாற் போல ஒரு துறையில் உயர்நிலையாக அமைகிறார்கள் என்பதுதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.